பகுதி 7. நினைப்பே நினைப்பே. பிலீஃப்ஸ். நீங்கள் கனவில் கூட நினைக்காத சக்தி உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் நினைத்து கூட பார்க்காத பல விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். நீங்கள் செய்வதற்கு எல்லைகளே இல்லை, உங்கள் மனது நினைத்து கொண்டிருக்கும் எல்லைகள் தவிர. கூறியவர் டார்வின் பி. கிங்ஸ்லி. நமக்கு நாமே மாஸ்டர் ஆக முடியும். கடவுள் என்பதற்கு தமிழில் ஒரு விளக்கம் சொல்வார்கள். அது கட உள் என்றால் உள் கிடப்பவன். நாம் தான் கடவுள் என்று அதை புரிந்து கொள்ள சொல்வார்கள். நமக்குள் இருக்கும் எண்ணங்களே நம்மை கொண்டு செலுத்துகின்றன, நம்மை வழிநடத்துகின்றன. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சங்ககால புலவன் கணியன் பூங்குன்றனார் சொல்வதும் இதனுடன் ஒத்துப்போகிறது. நமக்கு வரும் நன்மையோ தீமையோ நம்மால் தான் வருகின்றன. அவை பிறர் தருவதோ தடுப்பதோ அல்ல. எண்ணம் போல வாழ்க்கை என்ற தமிழ் சொல்லாடலும் இதையே வலியுறுத்துகிறது. மனிதன் அவனுடைய எண்ணங்களினால் ஆக்கப்பட்டவன். எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஆகிறான் என்கிறார் தேசத்தந்தை மகாத்மா காந்தி. ஆக சூட்சுமம் இருப்பது நம்மிடம். அது இருக்குமிடம் நமது மனதில், எண்ணங்களில். அதற்கான சில ஆதாரங்களை, வாதங்களைத்தான் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், இருந்தால் நன்மை பயக்கும் என்பதை NLP சொல்கிறது. அதெல்லாம் சற்று பின்னால். இந்த புத்தகத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு சொல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பற்றி முதலில் ஒரு விளக்கம் கொடுத்துவிடலாம். நம்பிக்கை 3 வகை. நம்மீது நமக்கிருக்கும் நம்பிக்கை, தன்னம்பிக்கை. நமக்குள்ளே இருப்பவை, நம்மை வழி நடத்துபவை அல்லது நம்மை கட்டுப்படுத்துபவை, தடுப்பவை. நமக்கு தெரிந்தவை, தெரியாதவை, சரியானவை, தவறானவை, உருவாக்கி கொண்டவை அனுபவங்கள் மூலம் மற்றும் பெற்றோர், பள்ளி, உலகம் மூலம் உருவாக்கப்பட்டவை. இரண்டாவது, மற்றவர்களிடம் நாம் காட்டும் நம்பிக்கை. இதை வைத்துத்தான், இதற்கு ஏற்றாற்போலத்தான் அவர்கள் நம்மிடம் நடந்து கொள்வார்கள். பிக்மேலியன் எஃபெக்ட், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி என்பதெல்லாம் இதனால்தான். மூன்றாவது, சமுதாயத்தில் நிலவும் நம்பிக்கைகள். இந்த இடத்தில் மற்றொரு விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த புத்தகத்தில் பார்க்கும் விஷயங்களில் பயன்படுத்தப்படும் பல வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள். அதனால் உள்ளே போகும் முன்பாக எது என்ன என்று வரையறை செய்து கொண்டு விடலாம். முதலாவது, நம்பிக்கை என்ற சொல் பற்றி. இதில் என்ன குழப்பம், எதற்காக வரையறையெல்லாம் என்று கேட்கிறீர்களா? முதலில் நம்பிக்கையுடன் தொடர்புடைய 3 முக்கிய ஆங்கில வார்த்தைகளை சொல்லிவிடுகிறேன். ஒன்று ட்ரஸ்ட், இரண்டாவது பிலீஃப்ஸ், மூன்றாவது கான்ஃபிடன்ஸ். இவற்றை தமிழில் எப்படி குறிப்பிடலாம்? கான்ஃபிடன்ஸ் என்பதை தமிழில் எப்படி சொல்கிறோம்? நம்பிக்கை என்று. ட்ரஸ்ட் என்பதையும் நம்பிக்கை என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படியென்றால் பிலீஃப்ஸை? அதுவும் நம்பிக்கைகள்தான். ஆனால் ஆங்கிலத்தில் 3க்கும் வேறு வேறு அர்த்தங்கள் அல்லவா? அதனால் பிலீஃப்ஸை ஆழ்ந்த நம்பிக்கைகள் என்று இந்த புத்தகத்தில் குறிப்பிடுவோம். பிலீஃப்ஸ் என்ற ஆழ்ந்த நம்பிக்கைகள். மனிதர்கள், இடங்கள், நிறுவனங்கள், கட்சிகள், தலைவர்கள், கொடுக்கல் வாங்கல், திருமணம், கார்கள், பெண்கள் என்று எல்லாவற்றை பற்றியும் நம்மிடம் ஆழ்ந்த நம்பிக்கைகள் உண்டு. அவற்றை தான் பிலீஃப்ஸ் என்கிறோம். பிலீஃப் இஸ் a thought which we think is true என்பார்கள். நாம் நம் பிலீஃப்ஸ் படிதான் நடந்து கொள்கிறோம். பிலீஃப்ஸ் சக்தி வாய்ந்தவை. அவைதான் நம்மை வழிநடத்துகின்றன. அவை ஆழ்மனதில் இருக்கின்றன.
இந்த பிலீஃப்ஸ் சரியா? இவை எப்படி உருவாகின்றன? இதை மாற்ற முடியுமா? பிலீஃப்ஸ் சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அவன் எனக்கு கெடுதல்தான் செய்வான் என்று ஒருவரை பற்றி எண்ணுகிறோம். இது சரியா தவறா? சொல்ல முடியாது. சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். இவை எப்படி உருவாகின்றன? ஒரு விஷயத்தை, நிகழ்வை பற்றி எண்ணி பார்க்கிறோம், முடிவுக்கு வருகிறோம். அதுவே எண்ணம். பின்பு மீண்டும் அதே போல எண்ணம் அது வலுப்பெற்று அடிக்கடி அவற்றையே நினைக்க அது வலுவான எண்ணமாக பிலீஃப் ஆழ்ந்த நம்பிக்கை ஆகிவிடுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும்போது, எமோஷனலாக இருக்கையில் ஏற்படும் அபிப்பிராயங்கள் ஆழ்ந்த நம்பிக்கைகள், அதாவது சுலபமாக பிலீஃப் ஆகிவிடும். எமோஷனலான நேரங்களில் ஆழ் மனது வரை கதவுகள் திறக்கப்படுகின்றன. திருவருட்செல்வர் படம் போல, ஸ்ரீரங்கம் கதவுகள் போல ஒன்றன் பின் ஒன்றாக படபடவென்று எல்லா கதவுகளும் திறந்திருக்கையில் அறிவின் தடுத்து நிறுத்தல், சோதனை ஆகிய எந்தவித செக்கிங்கும் இல்லாமல் சில கருத்துக்கள் விஐபியுடன் நுழையும் ஏனையர் போல ஆழ்மனதின் உள்ளே ஓடிப்போய் உட்கார்ந்து கொண்டுவிடும். முதல் அபிப்பிராயம் ஓர் எச்சரிக்கை. முதல் மதிப்பீடே மிகச்சிறந்த மதிப்பீடு என்னும் பொருள்பட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்பார்கள். மேலும் முதல் அபிப்பிராயம் ஏற்படுத்த இரண்டாவது சந்தர்ப்பம் கிடையாது என்றும் சொல்வார்கள். ஏன் அப்படி? ஒருவரை முதலாக சந்திக்கிறோம். அப்போது அவரை பற்றிய நமது முதல் எண்ணம் எதுவோ அது நம் மனதில் ஆழமாக வலுவாக போய் சேர்ந்துவிடும். ஆரம்பத்தில் சோதனைகள் நடக்கும், ஒரு முடிவு எடுக்கப்படும். அப்போது முழு கவனக்குவிப்பு இருக்கும். பின்னால் அதே அபிப்பிராயம்தான் இருக்கும். அந்த எண்ணச்சாரலம் வழியாகத்தான் அதன் பின் பார்க்கும் நிகழ்வுகள் மதிப்பிடப்படும். முன்கொண்ட அபிப்பிராயத்தை உறுதி செய்யும் வகையிலேயே நிகழ்வுகளில் இருந்து ஆதாரங்கள் எடுத்துக்கொள்ளப்படும், மற்றவை விடப்படும், அதாவது டெலீட் ஆகும். ஆக எடுத்தவுடன் என்ன அபிப்பிராயம் வருகிறதோ அது ஆழ்ந்த நம்பிக்கையான பிலீஃப் ஆகிவிடும். பின்பு அதை நம்ப ஆரம்பித்து அதன்படியே நடந்து கொள்வோம். எவரேனும் எவரை பற்றியேனும் முதலில் நமக்கு தவறாக சொல்லிக் கொடுத்து விட்டால், அறிமுகப்படுத்திவிட்டால், அதன் பிறகு அவர்களை அந்த நினைப்புடனேயே தான் பார்ப்போம். சிறு வயதில் உன்னால் முடியாது, இது உனக்கு பிடிக்காது, அவர் கெட்டவர் என்பது போலெல்லாம் சொல்வது பசுமரத்து ஆணி போல என்பார்களே, அப்படி பதிந்துவிடும். உனக்கு கணக்கே வராது, நீ இப்படிப்பட்டவன் என்பது போன்ற பிறர் அபிப்பிராயங்கள் நம் பிலீஃப்ஸாக மாறிவிடும். மாறாக ஏதும் நடைபெறும் வரை அந்த நினைப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாது, உள்ளே போய்விடும். விசா கொடுக்கப்பட்ட விட்டது போல சோதனைகள் தடைகள் இல்லாமல் மனதிற்குள் புகுந்துவிடும். மாறாக ஏதும் நடைபெறும் வரை அந்த நினைப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாது, உள்ளேயே கிடைந்து கோளுற்றும். முதலில் வரும் எண்ணம், பின்பு வரும் எண்ணங்கள் சரியாக இருந்தால் சரி, இல்லாவிட்டால் போயிற்று. அது முதலில் சரியாக இல்லாமல் போகும். அதற்கு காரணம் ராஸ், அது செய்யும் வேலைதான். ராஸ் பற்றி முன்பே பார்த்துவிட்டோம். அபிப்பிராயம் ஏற்படுத்துவதில் அதன் பங்களிப்பை பற்றி மட்டும் இங்கே பார்ப்போம். அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் தற்செயலாக திரும்பி பார்க்கிறார். அந்த நேரம் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த ஒரு இளைஞர் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருப்பது அவர் கண்ணில் படுகிறது. இளைஞரின் அந்த தற்செயல் பார்வை அந்த பெண்ணின் முதல் அபிப்பிராயத்திற்கு வழி செய்கிறது. அடுத்த முறை அவர் அந்த பெண் திரும்பும்போது அவரும் என்னது என்று அந்த பெண்ணை பார்த்திருக்கிறார். அந்த பெண்ணின் முதல் அபிப்பிராயம் இப்போது வலுப்பெறுகிறது. அதன் பின் அந்த ஊழியர் எங்கு எதற்காக பார்த்தாலும் அதை தன்னை பார்த்ததாகவே மாற்றி புரிந்து கொண்டு தன்னை பார்க்காத நேரங்களை விடுத்து அவருடைய அந்த பார்வை விஷயத்தை மட்டும் வைத்து அவர் ஒரு காமுகன் என பொதுமைப்படுத்தி அதையே அந்த புது ஊழியர் பற்றிய தனது பிலீஃப் ஆக்கி கொண்டு விட்டார் அந்த பெண் ஊழியர்.
அதனால் அந்த இளைஞருடன் என்றால் அலுவலக வேலையாக கூட வெளியில் போக மறுக்கிறார். ஒரு சிறுவனுக்கு உடம்பு சரியில்லை. மருத்துவரிடம் போகிறார்கள். அவர் ரூபாய் 500 கட்டணம் கேட்கிறார். பெற்றோர் இருந்த காசையெல்லாம் சேர்த்து கொடுத்துவிட்டு மருந்தும் வாங்கி கொண்டு மீதி காசில்லாமல் பிள்ளையை தூக்கி கொண்டு நடக்கிறார்கள். அப்படி நடக்கும்போது இந்த டாக்டர் இப்படி காசு பிடுங்குகிறாரே என்று அவர்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இதை கேட்க நேரிடும் பிள்ளையின் மனதில் டாக்டர்கள் பற்றி எப்படிப்பட்ட அபிப்பிராயம் உருவாகும்? தானே உருவாக்கி கொள்வது போக மற்றவர்கள் கொடுப்பதும் ஏராளம். பெற்றோர், ஆசிரியர், நண்பர்கள், உறவுகள், புத்தகங்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள் என்று பல்வேறு தரப்புகளும் நம்மிடம் அபிப்பிராயங்களை, எண்ணங்களை உருவாக்கி வளர்த்து பிலீஃப்ஸ் ஆக்கி விடுகிறார்கள். வேற்று இனத்தவர் பற்றி வேற்று மொழியினர், ஜாதியினர், பாலினத்தவர், தலைவர்கள், அதிகாரிகள், உறவினர்கள் பற்றியெல்லாம் எவ்வளவு வலுவான எண்ணங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் சோதித்து பார்த்தா, அனுபவித்தா உருவாக்கி கொள்கிறோம். எப்படி எண்ணுகிறோமோ அதற்கு தோதாக ஏற்றாற்போல அதை சரியென்று நிரூபிக்க ராஸ் அதுபோன்ற சான்றுகளை நம்முடன் அடுக்குவார். எதிர்த்தரப்பு வாதங்களை நம் கவனத்துக்கே வரவிடாமல் ஒதுக்கிவிடுவார். அதனால்தான் முதல் அபிப்பிராயம் முக்கியம் என்று. இப்படிப்பட்ட முதல் அபிப்பிராயங்களை உருவாக்குவதுதான் விளம்பரங்களின் யுக்தி. அப்படியாக உருவாக்க சொற்கள் உதவும். அது தவிர அதற்கும் மேலே சொற்கள் அல்லாதவை உதவும். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்று ஒரு விளம்பரத்தில் ஒரு பிரபலம் சொன்னால், அந்த பிரபலம் எவ்வளவு வலிமையானவரோ, சூரரோ, அவ்வளவு வலிமையும் சூரத்தனத்தையும் அந்த பானத்தை குடித்தால் வரும் என்று விளம்பரம் சொல்லவில்லை. ஆனால் நாமாக புரிந்து கொள்வோம். அதை செய்வது வெளிமனம். அவர் பங்கிற்கு தகவல் எடுத்து புரிந்து கொள்கிறார். ஒரு டிக் மார்க்கை பல விளம்பரங்களில் பார்த்திருப்பீர்கள். அதுவும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கான தகவல்தான். ஆரம்ப பள்ளியில் இருந்து சரியான விடைகளுக்கு டிக் தானே, ஆக டிக்குறியை பார்த்த உடனேயே அது ஓகே என்று மனது நினைக்கும். மூன்றாவது கேள்விக்கான விடை: ஆம், நம்பிக்கைகளை மாற்ற முடியும், அதற்கான முயற்சி செய்தால். மருந்துகள் உதாரணத்தில் முன்பு பார்த்த சிறுவன் பின்னாளில் யாரோ ஒரு நண்பருக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் சிறுவன் அழைத்த போதே மருத்துவர் பலவிதங்களிலும் உதவி செய்து அவர் பிழைத்தால் சிறுவன் எண்ணம் மாறிவிடும். மனம் நம்புவது நடக்கும். பல நூற்றாண்டுகளை தாண்டி இன்னும் பல்துறை வல்லுநர்களும் வியக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்ட குறைந்தபட்சம் 2 அதிசயங்கள் இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. முதலாவது தஞ்சை பெரிய கோயில், கட்டி 1000 ஆண்டுகளுக்கு மேல். இரண்டாவது கல்லணை. உலக அளவில் செய்யப்பட்டிருக்கும் சாதனைகள் எதுவாகவும் இருக்கட்டும், ரைட் சகோதரர்கள் பறந்து காட்டிய விமானமாகட்டும், எடிசன் எரித்து காட்டிய எலக்ட்ரிக் பல்பாகட்டும், எல்லாம் விடாது உறுதியாக நம்பிக்கையுடன் முயற்சித்த மனிதர்களின் சாதனைகள்தான். அதுவரை இல்லாத ஒன்றை தங்கள் அறிவால் மனதிற்குள் கட்டமைத்து அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை பௌதிக பொருளாக நிஜத்தில் உருவாக்க முடியும் என்று நம்பி அந்த நம்பிக்கையை உண்மையாக்கி காட்டியவர்கள். இதைத்தான் நெப்போலியன் ஹில் சொன்னார். எது ஒன்றை மனித மனம் உருவாக்கி அதை சாத்தியம் என்று நம்புகிறதோ அதை அதனால் உருவாக்க முடியும். எண்ணங்கள் அதுவாக உருவாகின்றன. எண்ணங்களை நாமும் உருவாக்கலாம். உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றன என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்தும் இருக்கலாம். நாம் நமது செயல்பாடுகளை மாற்ற வேண்டும் என்றால் எண்ணங்களை மாற்ற வேண்டும். எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் வாழ்க்கையையே மாற்றலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. ஆக நேர்மறையாக வேண்டுவன பற்றி மட்டுமே சிந்தனை இருக்க வேண்டும். இதை உறுதி செய்வதற்காகவே ஆட்டோ சஜஷன், அஃபர்மேஷன் போன்ற வழிமுறைகளை பரிந்துரைக்கிறார்கள். ஆட்டோ சஜஷன் என்பது தனக்குத்தானே என்ன, எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்வது. அதாவது ஒருவரின் பார்வை மற்றும் அணுகுமுறை. தனக்குத்தானே ஆலோசனை.
அதுதான் ஆட்டோசஜஷன். நேர்மறையாக சொல்வதால் அஃபர்மேஷன். இப்படியாக நான் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வேன் என்பன போன்ற நேர்மறை வாக்கியத்தை மனதார திரும்ப திரும்ப தினசரி பலமுறை வாய்விட்டு சொல்லிக்கொள்ள அது சிந்தனையை மாற்றி அதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை ஈர்த்து வந்துவிடும். இப்படியாக எதையும் சிந்திக்கலாம், சொல்லிக்கொள்ளலாம். இதை தவிர மனத்திரையில் அதை காட்சியாக பிக்சரைஸ் செய்து பார்ப்பது, கற்பனையில் பார்ப்பது, விஷுவலைஸ் செய்வது என்பனவும் செய்யலாம். ஒருவர் உடல் எடை கூடுதலாக இருக்கிறார். அவர் தான் எடை குறைத்து விடுவோம் என்று நிச்சயமாக நம்புகிறார். அப்படியென்றால் அவர் என்ன செய்வார்? தற்போதையதை விட அளவு சற்று குறைவான சட்டை, பேண்ட் வாங்குவார். உதாரணத்துக்கு, அவர் சட்டை அளவு 46. அவர் உடல் பயிற்சி செய்கிறார். உணவு கட்டுப்பாடும் உண்டு. எதிர்வரும் பிறந்த நாளுக்காக அவருக்கு சட்டை வாங்கப் போகிறார். என்ன அளவில் வாங்குவார்? நான் கண்டிப்பாக எடை குறைவேன் என்று நம்புகிறவர் 44 அல்லது 42 என்ற காலர் அளவில்தான் வாங்குவார். இப்படியாக அவர் நினைக்க, செயல்பட அவர் உடல் எடை நிச்சயம் குறைந்துவிடும். தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று நம்பி குழந்தைக்கான பொருள்கள் வாங்குவது, இடம் ஒதுக்கி வைப்பது, இவற்றையெல்லாம் செய்ய என்ன தேவை? குழந்தை எப்படி இருக்கும் என்று மனதில் ஒரு படம் வேண்டும். மனதில் பார்த்தால் விஷுவலைசேஷன், படமாக பார்த்தால் காட்சிப்படுத்தி கொள்ளல், பிக்சரைசேஷன். எவ்வளவுக்கு எவ்வளவு தீர்க்கமாக பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் அதை பெறுவதற்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறோம். வேலை கிடைக்கப் போவதாக எண்ணி நம்பி அதற்கான புறவேலைகளில் ஈடுபடுவது, மழை வரும் என்று எதிர்பார்த்து நம்பி பயிர் வேலைகளில் ஈடுபடுவது, இவையெல்லாம் ஈர்த்து வந்து கொடுக்கும். மேலே பார்த்தவற்றில் 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று சிந்தனை சார்ந்தது, மற்றொன்று செயல் சார்ந்தது. தனக்கு குழந்தை பிறக்கும் என்பது சிந்தனை சார்ந்தது. ஐயையோ, பிறக்காமல் போய்விடுமோ, தாமதமாகிறதே, வயதாகிறதே, மருத்துவர்கள் இப்படி சொல்கிறார்களே என்றெல்லாம் எதிர்மறையாக எண்ணாமல் எனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்று நேர்மறையாக நினைப்பது. இது முதல் பகுதி, சிந்தனை சார்ந்த விஷயம். குழந்தை பிறந்துவிட்டது போலவே நடந்து கொள்வது இரண்டாவது பகுதி, செயல் பகுதி. வேலை கிடைத்துவிட்டது போலவே நடந்து கொள்வது. வேலை இன்னும் கிடைக்கவில்லை, அதற்குள் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இது யாரை ஏமாற்ற? வேறு யாரை? நம் மனதைத்தான். ஏமாற்றுவதற்கு ஒரு நோக்கம், நல்ல நோக்கம் இருக்கிறதே. பொய்மையும் வாய்மை எடுத்து என்கிறாரே வள்ளுவர், அதேதான். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி பாடினாரே, அதே போன்றதுதான் இதுவும். அதே போல இப்போது ஆளப்போரான் தமிழன் என்று முதலடியுடன் ஒரு திரைப்பட பாடல் கூட உருவாகி வெளிவந்திருக்கிறது. அந்த நிலையை நம்புவது, ரசிப்பது, அப்படியாக ஈர்ப்பது, நிஜமாக்குவது. நிஜமாகுமா? ஆகும் என்கிறார்கள் சீக்ரெட் புத்தக ஆசிரியர்கள். எப்படியாம்? உணவு விடுதிக்கு போகிறோம். என்ன வேண்டும் என்றார் சர்வர். ஆர்டர் கொடுத்துவிட்டு எப்படி உட்கார்ந்திருக்கிறோம்? நிம்மதியாகத்தான், இல்லையா? வருமா வராதா என்ற சந்தேகமெல்லாம் இருக்காதல்லவா? ஹோட்டலில் எப்படி நிச்சயத்தன்மையுடன் சகஜமாக உட்கார்ந்திருப்போமோ அப்படி சர்வசாதாரணமாக இருக்கலாம் என்கிறார்கள். எவரெஸ்ட் சிகரம் ஏறியது ஹில்லாரியும் டென்சிங்கும். சந்திரனில் முதலில் கால் பதித்தது நீல் ஆம்ஸ்ட்ராங். திருக்குறள் எழுதியது திருவள்ளுவர். இதெல்லாம் தெரிந்ததுதான். ஆனால் இதற்கு மேலும் இவற்றை பற்றி, இவை போன்ற சாதனைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சாதனைகள் மட்டுமல்ல, மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற கோட்சே போன்ற செயல்கள் பற்றியும் கூடுதலாக யோசித்து பார்க்க முடியும். சாதனைகளோ சங்கடங்களோ செய்தவர்கள் பெயர்கள் சொல்லப்படுகின்றன. செய்தது அவர்களுடைய உடல்கள். டென்சிங்கின் உடம்பு 29,050 அடி உயரம் ஏறியது. ஆம்ஸ்ட்ராங்கின் கால் நிலவில் இறங்கியது. கோட்சேவின் கைவிரல்கள் துப்பாக்கியின் குதிரையை அழுத்தின. செய்தவர் பெயரை தாண்டி அவரது உடல்தான் குறிப்பாக அதை அவற்றை செய்தன என்று சொல்லலாமில்லையா? அதுதான் சரி.
காரணம், ஒருவர் என்பது அவரது உடல் மட்டுமல்ல, அவரது மனமும் சேர்த்துதான். மனம் தூண்டியது, தூபம் போட்டது, ஆதரவு கொடுத்தது, ஆணையும் இட்டது, உடல் நிறைவேற்றியது. மனம் சொல்லாமல் உடல் செய்வதில்லை. மனம் சொல்வதை உடல் செய்யும். அதே சமயம் மனம் விரும்பதை எல்லாம் உடலால் செய்ய முடியாமலும் போகும். அதனால்தான் லட்சக்கணக்கானவர்கள் விரும்புவதை ஒரு சிலரே சாதிக்கிறார்கள். விளையாட்டு வீரர்களில் எவருக்கு ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் வேண்டாம்? எவருக்கும் பணம், பதவி, அதிகாரம், பிரபல்யம், புகழ் எல்லாம் வேண்டாம்? வேண்டும் மனம் படைத்தவர்கள்தாம் எல்லாரும். ஆனால் அடைபவர்கள் சிலரே. மனம் விரும்புகிறது, உடலால் சாதிக்க முடியவில்லை. முயற்சி உண்டு, வெற்றி கிடைக்கவில்லை. டென்சிங், ஆம்ஸ்ட்ராங் ஆகியோர் மனங்கள் விரும்பியதை அவர்களுடைய உடல்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றன. பலமுறை முயன்ற பிறகுதான் என்பதால் அவை குறைந்து மதிப்பிடப்பட வேண்டியவை அல்ல. ஆக உடல் வேறு, மனம் வேறு. மனிதனின் உடம்பு என்பது மாபெரும் சக்தி, மிகப்பெரிய இயக்கம், பல்வேறு அற்புதமான இயந்திரங்களின் கூட்டு, மிகச்சிறந்த அமைப்பு. இந்த உடலை வழிநடத்துவது மனம். மனம் உடலை காட்டிலும் சக்தி பெற்றது. உடல் பௌதீக பொருள்களால் ஆனது. மனம் அரூபமான மென்பொருள் சாஃப்ட்வேர். அதற்கு எல்லைகள் இல்லை, அளவிட முடியாத சக்தி பெற்றது. உடல் என்பது ஒரு இராணுவ படைக்கு ஒப்பு. ஆற்றல் மிக்க பயிற்சி பெற்ற ஆயுதம் ஏந்திய வீரர்கள், எதுவும் செய்து முடிக்க வல்லவர்கள், கட்டுக்கோப்பானவர்கள், சொல்படி கேட்பவர்கள். மனம் அவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு தந்திரங்கள், உத்திகள் சொல்லித்தரும் இராணுவ தலைமை போன்றது. மனதிற்கு கீழ்தான் உடம்பு. தலைமை சரியாக இருக்கும் இடங்கள் உண்டு. தலைமை பண்பில்லா, திறனில்லாத தலைமைகளும் உண்டு. தலைமை எப்படிப்பட்டது என்பது கீழ்ப்படிய வேண்டிய நிலையில் இருப்பவர்களால் எடை போட்டு பார்த்து சொல்லப்படுவதை செயல்படுத்துவதா வேண்டாமா என்று முடிவு செய்ய முடியாது. படிப்பது, வேலைக்கு போவது, சம்பாதிப்பது, சேமிப்பது, மற்றவர்க்கு உதவுவது, சாதிப்பது என்றெல்லாம் சிலர் செய்ய சோம்பியிருப்பது, பொழுதுபோக்குவது, தவறுகள் செய்வது, தடுமாறுவது, மற்றவரை கெடுப்பது என்று சிலர் பாதை மாறி போய்விடுகிறார்கள். எந்த பாதையில் போகிறார்கள் என்பது அவர்கள் மனங்கள் சொல்லித்தான். உடலையும் மனதையும் இராணுவ அமைப்புடன் ஒப்பிட்டு பார்ப்பது போல ஒரு நிறுவனத்துடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃபைனான்ஸ், HR, உற்பத்தித்துறை, விற்பனை பிரிவு போன்ற ஒவ்வொரு பிரிவிலும் பல்வேறு ஊழியர்கள், படித்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் செயலாற்றுவார்கள். அவர்கள் என்ன எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும் அதிகாரத்தில் இருப்பது அந்தந்த துறைகளில் தலைவர்கள். துறை தலைவர்கள் வழிகாட்டுதல், வழிநடத்துதல் எப்படியோ அப்படி அந்த துறைகளில் வேலைகள் நடக்கும். இதேதான் பள்ளி மாணவர்கள் மற்றும் குறிப்பிட்ட வகுப்பு ஆசிரியர்களும். ஒன்று உடல், மற்றொன்று மனம். இந்த இரண்டையும் தாண்டி மூன்றாவது அமைப்புகளும் உண்டு. இராணுவ தளபதிக்கு தேசத்தின் ஜனாதிபதி உத்தரவிடுவார். துறை தலைவர்களுக்கு நிறுவனத்தின் தலைவர் CEO அல்லது MD உத்தரவிடுவார். வகுப்பாசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர். அதே போல உடலுக்கு மனம். மனதுக்கு மேலதிகாரி யார்? மனம் பல ஆற்றல்கள் பெற்றதுதான். ஆனால் அதற்கே தனக்காக நல்லது, கெட்டது, தேவை, அவசரம், முக்கியம் ஆகியவை தெரியுமா? அது முடிவெடுப்பவே போதுமா? அதற்கும் மேல் அதையும் சேர்த்து வழி நடத்தவல்ல பீடம் தேவையா இல்லையா? அப்படி ஒரு பீடம் மனிதர்களிடத்தில் உண்டா? நமக்குள் இருக்கும் எதிர்ப்பு. எதை உறுதியாக வேண்டுகிறோமோ அது நடக்கும். எது நடக்கும் என்று நம்புகிறோமோ அது நடக்கும் என்கிறார்களே இவர்கள். இப்படி எல்லாருக்குமா நடக்கும்? சிலருக்கு தவறிவிடுகிறதே. ஏன், விரும்புகிற, நம்பிக்கை வைக்கிற அனைவருக்கும் நடப்பதில்லை என்ற கேள்வி உங்களுக்குள் எட்டி பார்க்கலாம். அதற்கு அவர்கள் சொல்லும் பதில் சரியாகத்தான் இருக்கிறது. அப்படி என்ன பதில் சொல்கிறார்கள்? ஒரு பெண் அதிக உடல் எடையுடன் இருக்கிறார். சிலர் கேலி செய்கிறார்கள். அந்த பெண் தீவிரமாக யோசிக்கிறார். நம்பு, உன்னால் உடல் எடையை குறைக்க முடியும் என்று ஆலோசனை சொல்கிறார்கள். நம்புகிறாள்.
உணவை குறைத்து உடற்பயிற்சிகள் செய்கிறார். ஆனாலும் குறைகிற பாடாக தெரியவில்லை. ஏன் என்று ஆலோசனைகள் சொன்னவர்களை கேட்டார்கள். உடல் எடை குறைய வேண்டும் என்கிற அவருடைய ஆசை வெளிப்படையாக சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் எடுத்த முயற்சிகள் நேர்மையானவை. ஆனால் அதே பெண்ணின் உள்மனம் அவர் எடை மெலிவதை விரும்பவில்லை. அவள் உள்மனதில் உடல் எடை குறைய வேண்டாம் என்று நினைக்கிறாள். அதனால்தான் முயற்சிக்கு முழு பலன் கிடைக்கவில்லை. என்ன இது? நீங்கள் என்ன இப்படி ஒரு விளக்கம் கூறுகிறீர்கள்? அவர் உள்மனம் ஏன் அப்படி நேர் எதிர்மாறாக நினைக்க வேண்டும்? காரணம் இருக்கிறது. உடல் மெலிந்தால் அழகு அதிகரிக்கும். அதைத்தானே அந்த பெண் மட்டுமல்ல, எந்த பெண்ணும் விரும்புவார்? இல்லை, உடல் அழகு கூடுவது அவர் வெளிமனதின் விருப்பம். ஆனால் உள்மனமோ உடல் அழகு கூடிவிடுமோ என அச்சப்படுகிறது. அச்சப்படுகிறதா? ஆம், அளவு கூடி அதனால் ஆண்களால் தொந்தரவு வருமோ என்கிற பயம். மனதின் உள்ளிருக்கும் வெளியே தெரியாத அந்த பெண்ணுக்கே தெரியாமல் சிறு வயதில் உட்புகுந்த பயம். அதனால் ஆக உள்ளே இருந்து உடல் எடை குறைந்துவிடக்கூடாது என்கிற எண்ணம். வெளியில் பலரையும் போல எடை குறைப்பில் ஆர்வம் மற்றும் முயற்சிகள். இப்படி ஒரு இன்கான்கிரவன்ஸ், ஒன்றுக்கு ஒன்று முரணான நோக்கங்கள் இணைந்து செயல்பட முடியாமல் இலக்கை அடைய முடியாமல் தடுக்கிறது. தமிழில் இதை சுலபமாக கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்று சொல்லிவிடுவார்கள். பெரிய மீசை வைத்திருப்பவர்கள் கூளை ஸ்பூன் இல்லாமல் அந்த காலத்தில் களையத்தில் வைத்து குடிக்கையில் கொஞ்சம் மீசையில் ஒட்டிக்கொள்ளும், காய்ந்து மொரமொரப்பாகும். மீசையில் படாமல் கூழ் குடிப்பது சிரமம். மீசையை மேல் நாடுகளில் சூப் ஃபில்டர் என்று வேடிக்கையாக சொல்வதுண்டு. இங்கே கூழ், அங்கே சூப். மொத்தத்தில் கொலகொலப்பான அரை திரவ பொருளை குடிக்கையில் இடையில் குறுக்கிடும் மீசையில் படுவதை தவிர்த்துவிட்டு குடிக்க முடியாது. சிலரால் அலுவலகங்களில் எடுத்து போட்டு சிறப்பாக வேலை செய்ய முடியாது. செய்ய முடியும், செய்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் முழு மனதுடன் இறங்க மாட்டார்கள். எதுவோ அவர்களை தடுக்கும். அந்த எதுவோ என்பது உள்ளிருக்கும் நேர் எதிர்மறையான எண்ணம். நேர் எதிர்மாறு என்றால், நாம் ஒரு முறை வேலை செய்து காட்டிவிட்டால் தொடர்ந்து எல்லா வேலையையும் நம் தலையிலேயே கட்டிவிடுவார்களோ என்ற பயம்தான். இதுதான் வேகத்தடை, பிரேக். ஒரே நேரத்தில் வண்டியில் ஆக்சலேட்டரையும் பிரேக்கையும் அழுத்தினால் வண்டி நகருமோ? கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட். வெளிப்படையாக அல்ல, ஒன்று வெளிப்படையானது, மற்றொன்று ஆழ்மனதில் கிடக்கும் உரியவருக்கே புலப்படாத ஒன்று. எலியும் தவளையும் ஒன்றாக வாழ்ந்த கதைதான். அப்படியேதும் உள்குத்து இருக்கிறதா என்று தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். உள்ளேயும் வெளியேயும் ஒரே விருப்பம், ஒரே நம்பிக்கை கொள்ள வேண்டும். உள்ளொன்று பயந்து வெளியொன்று விரும்பி பலனில்லை. ஒருங்கிணைப்பில் மேலும் சில வழிகள். நினைப்பது எதுவானாலும் அதை அடைவதற்கு நம் மனம் முழுவதையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது ஒரு படி. உள்மனம் வெளிமனம் எல்லாம் அதையே விரும்ப நம்ப வேண்டும். இதற்கு அடுத்த ஒரு படியும் உண்டு. அது உடலையும் அந்த படையில் சேர்ப்பதுதான். உடல் நம் கூடவே தானே இருக்கும். உடலை தனியாக முயற்சி எடுத்து சேர்க்க என்ன இருக்கிறது என்ற கேள்வியில் தவறில்லை. கராத்தே வீரர்கள் செங்கல் உடைப்பது, ஓடுகள் உடைப்பது, ஐஸ் கட்டியை உடைப்பது போன்றவற்றை பார்த்திருப்பீர்கள். சாதாரணமானவர்களால் சாதாரணமாக செய்ய முடியாதவற்றை அவர்கள் செய்வார்கள். ஒரே அடி மிகப்பெரிய ஐஸ் கட்டி பிளக்கும். பல செங்கற்கள் ஒரே அடியில் உடையும். ஓடுகள் நொறுக்கப்படும். அவர்கள் மனதில் உறுதி, கைகளில் உறுதி. இது இரண்டும் அவசியம். ஆனால் கவனித்தால் தெரியும், அவர்களுடைய உடலின் பல்வேறு பாகங்களும் அந்த நேரம், அதற்கு சற்று முந்தைய சில மணித்துளிகள் அந்த வேலைக்கு தயாராக இருக்கும். விரைப்பாக நிற்பார்கள், உறுதியாக நகர்வார்கள், கூர்ந்து பார்ப்பார்கள், ஓவென்று சத்தமாக கத்தியபடி துரித கதியில் நகர்ந்து ஓங்கி அடிப்பார்கள். அந்த விரைப்பு ஏன்? அந்த கத்தல் ஏன்?
அந்த துரிதகதி நகர்த்தல் எதற்காக? அவர்களுடைய மனதுடன் அலைனாகி ஒருங்கிணைப்பது, ஆதரவு தெரிவித்து ஒத்துழைக்கும் பிற உடல் உறுப்புகள். அவரல்ல, அவர் மனம், உடலின் பல்வேறு பாகங்கள் எல்லாமுமாக சேர்ந்து ஒரு குழு, ஒரு படை, ஒரு டீம். பெரிய சாப்பாட்டு போட்டிகளுக்கு முன் பார்த்தால் தெரியும். சாப்பிட தொடங்கும் முன் அந்த போட்டியாளர் எதிரில் சண்டைக்கு போவது போல நிமிர்ந்து உட்காருவார். கபலீகரம் செய்யவிருக்கும் எதிரியைப் போல பார்ப்பது போல ஆழமாக பார்ப்பார். உள்ளங்கைகளை ஒன்றுடன் ஒன்று சரசரவென்று உரசிக்கொள்வார். இன்னும் சில முஸ்தீபுகள் செய்வார். ஆரம்பிக்கலாம் என்றதும் ஆ ஊ என்று கத்தியபடி சாப்பிட ஆரம்பிப்பார். இதெல்லாம் எதற்காக? போர் ஆரம்பம் என்றால் சங்கு ஒலிக்கிறதல்லவா? பள்ளிக்கூடம் தொடங்க ரயில் வரும் முன்னர் என்று பல நேரங்களில் மணி அடிக்கிறார்கள் அல்லவா? அப்படிதான் இதுவும். உடம்பு மொத்தத்துக்கும் உரத்துச் சொல்வது, ஹலோ, இப்போதைக்கு இதுதான், வேறு எங்கும் எதுவும் முக்கியமில்லை, எல்லா ஆற்றலையும் படைகளை இங்கே அனுப்பு என்று சொல்லாமல் சொல்வது. ஒரு பக்கத்தை சாதாரணமானவர்கள் படிப்பதை விட சிலர் மிக மிக வேகமாக வாசித்து விடுவார்கள். ஃபாஸ்ட் ரீடிங் என்று ஒரு டெக்னிக்கே உண்டு. பயிற்சிகள் கொடுக்கிறார்கள். எந்திரன் படத்தில் சிட்டி எப்படி ஒரு புத்தகத்தை முகத்துக்கு முன் ஒரு புரட்டு புரட்டிவிட்டு முடித்தாயிற்று என்று சொல்லுமோ, அவ்வளவு வேகம் இல்லாவிட்டாலும் படுவேகமாக படிக்கக்கூடியவர்கள் உண்டு. சுவாமி விவேகானந்தரை பற்றி அப்படி சொல்வார்கள். அப்படி ஃபாஸ்ட் ரீடிங் செய்பவர்கள் கூட புத்தகத்தை திறந்து வைத்துவிட்டு ஆரம்பிக்கும் முன் முழுக்கை சட்டை அல்லது ஜிப்பாவின் கைகளை சுருட்டி விட்டு கொள்வது போன்ற முஸ்தீவுகளை செய்வதுண்டாம். கண்ணால் படிப்பதற்கு கைகளை சுருட்டிவிட வேண்டிய அவசியம் என்ன? தேவையில்லை என்பது சாதாரணர்களின் கருத்து. உடம்பையும் மனதையும் ஒருங்கிணைப்பதும் கூட ஆயத்தம் செய்வதுதான் என்று சொல்பவர்கள் முயற்சித்து வெற்றி கண்டவர்கள். சாமி கும்பிட தேர் எதற்கு? ராட்டினம், பஞ்சு மிட்டாய், தெருவிளக்குகள், தாரை தப்பட்டை, மேளம், ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் எதற்கு? திருவிழா கோலம் பூணுவது எல்லோருக்கும் அறிவுறுத்தத்தான். சத்தம் போட்டு ஈர்த்து கவனிக்க வைப்பது. அப்படித்தான் ஆசைகள், நம்பிக்கைகளை சாத்தியப்படுத்த செய்யப்படும் இது போன்ற உடல் அசைவுகளும் உடம்பு முழுவதற்கும் ஏதோ முக்கியமானது நடக்க வேண்டும் என்று தெரிய வைக்கும் முயற்சி. ஒரு பகுதியில் இம்முயற்சிக்கு முழு உடலும் ஆதரவு தர வேண்டும். ஒருவர் தொடர்ந்து புகைப்பிடிக்கும் செயின் ஸ்மோக்கராக இருப்பார். இருமுவார். ஆரோக்கியம் பற்றி கவலையும் படுவார். ஆனால் அவரால் சிகரெட்டை விட முடியாது. காரணம் அவரது உள்மன எண்ணம். தைரியசாலிகளின் அடையாளங்களில் ஒன்று சிகரெட் பிடிப்பதாக இருக்கலாம். அதனால் சிகரெட்டை விட்டால் கோழை என்று நினைத்து விடுவார்களோ என்று அவராக தப்பாக புரிந்து கொண்டு அதனாலேயே சிகரெட்டை விட முடியாமல் தொடர்வார். எவர் சொல்வதிலும் நியாயமே இருந்தாலும் அதை அப்படியே உடனடியாக ஒப்புக்கொண்டு விட்டால் தன்னை விபரமற்றவன் என்று நினைத்து விடலாம் என்று ஒரு உள்மன அபிப்பிராயம் வைத்திருப்பவர்கள் எப்படி அடுத்தவர் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள்? இன்னும் சில காரணங்களாலும் ஒருவருடைய நம்பிக்கைக்கு எதிராகவே உள்மன எண்ணங்கள் இருக்கும். அதனால் சிக்கல் ஏற்படும், தெரியுமா? அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கும்? லாஜிக் சார்ந்ததாக இருக்கும். அந்த காரணம் கற்பித்து கொள்ளும் லாஜிக் தவறானதாக கூட இருக்கலாம். ஆனால் சிறு வயதில் யாரோ சொல்ல அப்படியே ஆழமாக பதிந்துவிட்ட எண்ணமாக இருக்கும். என்னால் நன்றாக சாப்பிட முடியாது, காரணம் என் தொண்டை சிறியது. எனக்கு வேகமாக நடந்தால் மூச்சிறைக்கும், காரணம் எங்கள் பரம்பரையில் எல்லோருக்குமே அப்படித்தான். இது போன்ற விதைக்கப்பட்ட இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆழமாக ஊன்றப்பட்டிருந்தால் அதற்கு எதிரான விருப்பங்களை உடல் வலு ஏற்றுவது, ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறுவது போன்றவற்றை சாதிப்பது கடினம். முதலில் உள்ளே எண்ணங்களை சுத்தம் செய்து எதிர்மறையான இயலாது என்ற எண்ணங்களை முதலில் வெளியேற்ற வேண்டும். நம்பிக்கைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புப்படி, அச்சப்படுகிறபடி நடக்கின்றன. நடப்பவை சரியாக இருக்க வேண்டுமென்றால் எதிர்பார்ப்பை சரி செய்ய வேண்டும். எதிர்பார்ப்பை சரி செய்வது எப்படி? எதிர்பார்ப்பு என்பது மனதிற்குள் வலுவாக உருவாவது.
காரணம் இல்லாமல் எதுவும் குறிப்பிட்ட விதமாக அமைய முடியாது. அப்படியென்றால் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ எதிர்பார்ப்புகள் அமைவது ஏன்? எதிர்பார்ப்புகளுக்கு காரணம் எண்ணங்கள். விருமாண்டி படம் பார்த்திருக்கிறீர்களா? அந்த படத்தின் திரைக்கதை நினைவிருக்கிறதா? கதையின் முக்கிய பகுதி அந்த படத்தில் 2 முறை வரும். என்ன நிகழ்ந்தது என்பதை 2 முக்கிய பாத்திரங்கள், அதாவது விருமாண்டி என்ற கமலஹாசனும் வில்லன் பசுபதியும் அவர்களை பேட்டி காணும் தொலைக்காட்சியாளர் ரோஹிணியிடம் சொல்வார்கள். என்ன நடந்தது என்பதை, ஒரே சம்பவத்தை இருவேறு விதங்களாக சொல்வார்கள், அவரவருக்கு தகுந்தபடி. திரைப்படத்தில் கமல் சொல்வது உண்மை நிகழ்வாக இருக்கும், வில்லன் சொல்வதுதான் அவன் மாற்றி சொல்லும் கதையாக இருக்கும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் கூட ஒரே சம்பவத்தை அதில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட சிலர் ஆளுக்கு ஒரு விதமாக சொல்வார்கள். சிலருக்கு வியப்பாக இருக்கலாம், அதேபடி ஒரே நிகழ்வில் தொடர்புடையவர்கள் ஆளுக்கு ஒரு விதமாக சொல்வார்கள் என்று. தங்கள் பக்கம் நியாயம் இருப்பதை நிலைநாட்ட, தாங்கள் செய்த தப்பை மறைக்க சிலர் அப்படி சொல்லக்கூடும். எல்லோருமா அப்படி சொல்வார்கள் என்று கேட்கலாம். அதாவது அவர்களுக்கு என்று ஒரு உள்நோக்கம் இல்லாத போது அதை மாற்றி சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன என்று அவர்கள் கேள்வி. பட்டப்பகலில் ஒரு முக்கிய சாலையில் ஒரு விபத்து நடக்கிறது. அதை பலரும் பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் பார்த்தது ஒரே விபத்தை தான். யார் எந்த பக்கம் இருந்து எப்படி ஓட்டி வந்தார்கள்? அலட்சியமாக பார்த்து, பார்க்காமல், வேகமாக செல்போன் பேசியபடி என்று ஒவ்வொருவரும் ஒரு விதமாக சொல்வார்கள். யார் சைடு வாங்கினார்கள், யார் எந்த நேரத்தில் பிரேக் போட்டார்கள், அதன் பிறகு நடந்தது என்ன என்பதையெல்லாம் ஆளுக்கு ஒரு விதமாக சொல்வார்கள். எனக்கே நேர்ந்த நிகழ்வு இந்த நேரம் நினைவு வருகிறது. அந்த நிகழ்வை நான் 3 நபர்களிடம் வெவ்வேறு நாட்களில் இப்படி விவரித்திருக்கிறேன். இப்போது நினைவுபடுத்தி பார்க்க முடிகிறது என்னால். ஓவியர் மணியன் செல்வம் தெரியுமல்லவா? ஓவியர் மணியம் அவர்களின் மகன். அப்பா மகன் இருவரும் சிறந்த ஓவியர்கள். ஒரு நாள் காலை நடைப்பயிற்சியின் போது மகன் என்னை சந்தித்த போது, நேற்று நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசியதை கேட்டேன், நன்றாக இருந்தது என்று சொல்லிவிட்டு போனார். சந்தோஷமாக இருந்தது. அவர் போய்விட்டார். அடுத்து சந்தித்த கல்யாண சுந்தரம் என்ற நண்பர் கேட்டார், யாரோட பேசிக்கொண்டிருந்தீர்களே, அவர் யார்? நான் மணியன் செல்வன் பற்றி சொல்லிவிட்டு அவருக்கு என் பேச்சுகள் பிடிக்கும் என்றேன். அதற்கடுத்து சில நாட்களில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு பார்வையாளராக போயிருந்தேன். எப்படியோ பேச்சு ரேடியோ பேச்சுகளுக்கு தாவியது. இப்பவெல்லாம் யார் கேட்கிறார்கள் என்பது போல் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தவர் சொல்ல, என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? இன்னும் எவ்வளவோ பேர் தவறாமல் கேட்கிறார்கள். ஓவியர் மணியம் செல்வம் என் பேச்சுகளை தவறாமல் கேட்பார் என்று கூறினேன். நீங்கள் கவனித்தீர்களா? எனக்கு தெரியவில்லை. முதலில் கல்யாண சுந்தரத்திடம், பிறகு கலை நிகழ்ச்சியில் பார்த்தவருடன் எல்லாம் நான் ஓவியர் சொன்னதையேவா சொல்லியிருக்கிறேன்? நானே பின்னால் தான், அதுவும் இந்த பகுதி எழுதும்போதுதான் கவனித்தேன். நான் அவர் சொன்னதை தொடர்ந்து மாற்றி சொல்லியிருக்கிறேன் என்று. வரிசையாக பார்த்தால் அதில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் தெரியும். முதலில், நேற்று நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசியதை கேட்டேன், பேச்சு நன்றாக இருந்தது. மணியன் செல்வத்துக்கு என் ரேடியோ பேச்சுகள் மிகவும் பிடிக்கும். மணியம் செல்வம் என் பேச்சுகளை தவறாமல் கேட்பார். மூன்றாவதாக சொன்னதில் எவ்வளவு உண்மை? அவர் சொன்னதை நான் கவனமாக பெரிதுபடுத்தி மற்றவர்களிடம் என்னை பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு சொல்லவில்லை. ஆனால் ஊன்றி பார்த்தால் அடுத்தடுத்து அதை பற்றி சொல்லும்போது நானாக சில ஊகங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டேன். பாபநாசம் திரைப்படத்தில் கூட நடக்காத ஒன்றை நடந்ததாக சில சாதாரண மனிதர்கள் உறுதியாக நடந்ததாக அடித்துச் சொல்வார்கள். அவர்களுக்கும் நோக்கம் ஏதுமில்லை. ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை. அவர்கள் சொன்னார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், அப்படி சம்பவங்கள் நிகழவே இல்லை.
ஆனால் நிகழ்ந்ததாக அவர்கள் மனது நம்பிவிட்டது. ஆக எவர் சொல்லுவதும் 100% நடந்ததாக இருக்க வேண்டியதில்லை. அது அவர்கள் புரிந்து கொண்ட எடுத்துக்கொண்ட விதம், அவர்கள் வெர்ஷன், அவ்வளவுதான். மனம் என்ன குப்பை தொட்டியா? இதை த லா ஆஃப் கார்பேஜ் ட்ரக் என்கிறார் டேவிட் ஜே போலே. குப்பை வண்டி தத்துவம் என்று தமிழில் சொல்லலாம். தப்பாக வந்த ட்ரக் டிரைவர் கத்தியதற்கு இவன் பதில் சொல்லவில்லை, சிரித்து கொண்டு போய்விட்டான். ஏன் என்று கேட்டதற்கு, அவன் குப்பை வண்டிக்காரன், அவனை திரும்ப இடித்தால் நமக்குத்தான் பிரச்சனை, அதன் பின்பு அவனைப் போலவே நாமும் குப்பையைத்தான் எல்லோருக்கும் வாரி வழங்க வேண்டியிருக்கும் என்றான். ஏமாற்றம், எரிச்சல், கடுப்பு, வெறுப்பில் சுற்றி கொண்டிருக்கும் மனிதர்கள் அப்படித்தான். எங்கே கொட்டலாம் என்று சுற்றி கொண்டிருப்பார்கள். நாம் இடம் கொடுக்கக்கூடாது. கால்பந்தாட்ட போட்டிகளில் பார்த்திருக்கலாம். சில வீரர்கள் ஆட்டத்தின் போது கீழே விழுந்ததும் எழுவார்கள், உடனே ஓடுவார்கள், ஆடுவார்கள். விழுந்தது பற்றி யோசித்து கொண்டிருக்க மாட்டார்கள். தள்ளிவிட்டவருடன் சண்டை போட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில வெற்றியாளர்களும் இப்படித்தான். எண்ணம், உணர்வு, செயல். NLP செய்வது ஒருவருடைய எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் ஆகியவை சேர்ந்து எப்படி ஒரு அனுபவத்தை உருவாக்குகின்ற என்பதை வைத்து வேலை செய்கிறது. இவற்றை தாத்பரியங்கள் என்று சொல்லலாம், அனுமானங்கள் என்றும் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட விதமான எண்ணம், உணர்வு மற்றும் அதனால் செய்யும் செயல்கள் ஒரு விதமான விளைவை தருகின்றன. அந்த கலவை தரும் விளைவு எப்போதும் ஒரே போலத்தான். அப்படியென்றால் விளைவை மாற்ற நாம் நம் எண்ணம், உணர்வு மற்றும் செயல்களை மாற்ற வேண்டும். அலுவலகம் கிளம்பும் நேரம் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அது பற்றிய சிலருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அடடா, இப்போது போய் மழை பெய்கிறதே, எப்படி வெளியே கிளம்புவது? நான் எப்போது வேலைக்கு கிளம்பினாலும் இப்படி ஒரு தடங்கல் வரும் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு துரதிர்ஷ்டக்காரன். இப்படி ஒரு எண்ணம் வர உணர்வு எப்படி மாறும்? சோர்வாக, எரிச்சலாக, சுய பச்சாதாபத்துடன் கூடிய கோபமாக மாறும். இப்படிப்பட்ட உணர்வு வந்தால் செயல் எப்படி இருக்கும்? கையில் இருக்கும் பையை தூக்கி நாற்காலி மீது விட்டெறிவார். டிஃபன் கேரியரை தூக்கி தரையில் அடிப்பார். சோபாவில் தொப்பென உட்காருவார். அடுத்த 10 நிமிடத்திற்கு கிளம்ப மாட்டார். அதனால் அவர் பிடிக்க வேண்டிய ரயிலை தவறவிடுவார். விளைவு, அன்று அலுவலகத்துக்கு தாமதமாக போவார். அதனால் அபராதம் கட்டுவார் அல்லது கெட்ட பெயர் எடுப்பார். ஒருவரால் மழையை நிறுத்த முடியாது. ஆனால் அந்தந்த நேரத்து மழை குறித்த தனது பார்வையை, எண்ணத்தை மாற்றிக்கொள்வதன் மூலம் விளைவு மோசமாவதை தடுக்கலாம். ஓ, மழையா? ஓகே ஓகே, இப்போ என்ன செய்யணும்? குடையை எடுத்துக்கிட்டு போகணும், அவ்வளவுதானே. எடுத்துக்கிட்டா போச்சு. நல்ல வேலை, கிளம்புறதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் குடையோடு போகலாம். இந்த நினைப்புக்கான உணர்வில் எரிச்சல், இயலாமை, கோபம் இல்லை. இது யதார்த்தம்தான் என்கிற பார்வை. அதனால் குடையை தேடி எடுத்துக்கொண்டு விறுவிறுவென கிளம்பச் செல்லும். தாமதமில்லை, கெட்ட பெயர் இல்லை. மேலே பார்த்த 2 வகைகள் போக 3வதாகவும் ஒரு வகை உண்டு. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரப்பெறுபவர்கள் வித்தியாசமானவர்கள். ஹை ஜாலி, மழையா? கிளைமேட்டே மாறிடுமே. வெயிலின் எரிச்சல், வேர்வை இல்லாமல் இன்றைக்கு வேலைக்கு போகலாம். குடை கண்ணில் பட்டா சரி, இல்லைனாலும் ஓகே தான், கொஞ்சம் நனைஞ்சா நல்லா தான் இருக்கும். அடிக்கடி கிடைக்காதே இந்த வாய்ப்பு. திடீர் மழையின் மீதான வரவேற்கும் பார்வை, மனதில் குதூகலம், சந்தோஷ உணர்வு, விளைவும் சந்தோஷமே. தமிழ் சமூகத்திலும் அப்படிப்பட்ட பல ப்ரீசப்போசிஷன்ஸ் உண்டு. உதாரணத்திற்கு, எல்லாம் நன்மைக்கே, விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போனதில்லை. இதெல்லாம் பழமொழிகளாயிற்றே என்று தோணலாம். ஆனால் தமிழில் பல பழமொழிகள் NLP சொல்லும் ப்ரீசப்போசிஷன்ஸ் வகைதான். ஆனால் எல்லா பழமொழிகளும் அல்ல. ப்ரீசப்போசிஷன்ஸின் முக்கிய அம்சம்
அதன் நேர்மறைத்தன்மை மற்றும் அப்படி நினைப்பவர் வாழ்வில் ஏற்படுத்தும் விளைவுகள். விளைவுகள் நன்மை தருவதாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஆடு நனைகிறதே என்று ஓநாய் அழுததாம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பதெல்லாம் பழமொழிகள். ஆனால் அவை ப்ரீசப்போசிஷன்ஸ் வகையல்ல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, காய்த்த மரம் கல்லடிப்படும் போன்றவற்றை ப்ரீசப்போசிஷன்ஸாக கருத முடியும்.